வாட்ஸ்அப் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பஜாஜ் சேத்தக் ரிஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். ரீஸ்டோரேஷன்னாலே சும்மா திறமையான ஆளுங்க கிட்ட தான் கொடுத்து பண்ணணும். பெங்களூர்லேயே சும்மா அட்டகாசமாக ரீஸ்டோரேஷன் பண்ணுவாங்கன்னா அது நம்ம வினோத் தான். வினோதை மிஞ்சிக்க வேறு யாருமே இல்லை பெங்களூரில் ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்ம மெக்கானிக் ஒர்க்ஸை பார்க்குறதுக்கு நம்ம பெருமாள் அண்ணன் கூட இருக்கார். பெருமாள் அண்ணன் கையில் வண்டி போயிடுச்சுன்னா வண்டி வேறு லெவலில் ரெடி ஆகிடும். சரி வாங்க, நம்ம லேட் பண்ணுறது வேணால் வீடியோக்குள்ளே போகலாம். சேத்தக்னாலே முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட ஒரு வண்டி. சேத்தக்கோட மைலேஜும் பவரையும் எந்த வண்டியாலையும் அடிச்சிக்கவே முடியாது. காயில் நல்லா இருந்தால் போதும், எந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்டார்ட் சுச்சுவேஷன்லையும் இது ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும் ஒரே கிக்கில். நம்ம நாட்டிலே இந்த வண்டியை செல்லமாக அமாரா பஜாஜ்னு தான் சொல்லுவாங்க. இந்த வண்டியோட பாடி ரொம்பவே துருப்பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இது ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்ததால் இந்த மாதிரி பாடி டேமேஜ் ஆகிருக்கு. இந்த வண்டியோட பிளாட்ஃபாரத்தை மாற்றியே ஆகணும், இல்லைனா கால் வைக்கிற இடத்துல ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துடும். இந்த வண்டியோட மட்காட்ஸும் ரொம்பவே அடிபட்டுருக்கு. இதை சொட்டையை தட்டி தான் எடுக்கணும். ஒரு திறமையான டிங்கர்னாலே அவர் வண்டியோட பாடியில் தான் ஃபஸ்ட்டு கை வைப்பார். அதே மாதிரி நம்ம டிங்கரும் நம்ம வண்டியோட பாடியில் ஃபஸ்ட்டு கை வச்சுருக்காரு. வண்டியோட பைனட்டையும் டூல் பாக்ஸையும் கழட்டினா தான் வண்டியோட கண்டிஷன் என்னன்ட்டு தெரிய வரும். வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா துருப்பிடிச்ச இடத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ஹெவியான கேஜ் மெட்டலை வச்சு வெல்ட் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம வினோத் கையில் ஆயுதத்தை எடுக்க போகிறாரு. அது தட்டியே நெருப்பை வர வச்சுட்டாரு. வினோதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் வெல்ட் பண்ணுறாருனா அந்த இடத்துல அவர் வெல்ட் பண்ணியிருக்காருன்ட்டு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டாக வெல்ட் பண்ணுவார். அவர் கையில் நெருப்பும் சுற்றியும் இருந்தால் போதும், எந்த மாதிரி வேணாலும் இரும்பை வலிச்சு காமிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு திறமையான ஆள் அவர். ஒரு வழியாக வண்டியோட பிளாட்ஃபாரத்தை கட் பண்ணி எடுத்துட்டார். வண்டியோட பிளாட்ஃபாரத்தை மாற்றியே ஆகணும், ஏன்னா அது அந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்கு. ஒரு வழியாக சார்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியோட பிளாட்ஃபாரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு சாப்பிட்டதுக்கு பாருங்கள். 2 வருஷமாக இந்த வண்டி ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்ததுனால மழை தண்ணி போய் இந்த வண்டியோட பிளாட்ஃபாரத்தை இந்த அளவுக்கு துருப்பிடிக்க வச்சுருக்கு. இந்த வண்டியோட பிளாட்ஃபாரத்தையும் துருப்பிடிச்ச இந்த மூடியும் மாற்றி ஆகணும். இப்போ நம்ம டிங்கர் பிளாட்ஃபாரத்தையும் நம்ம வண்டியோட மூடியும் தேடி நம்ம சிவாஜி நகரில் இருக்கிற ஸ்கிராப்புக்கு போகிறாரு. இதுதான் சிவாஜி நகரோட வெஹிக்கல் ஸ்கிராப். இந்த இடத்துல உங்களுக்கு 1950s சேர்ந்த வண்டியோட பார்ட்ஸ் கூட ஈஸியாக கிடைச்சிடும். இந்தியாவிலே வண்டியோட பார்ட்ஸை தேடி எல்லா ஸ்டேட் ஆளுங்களும் நம்ம பெங்களூரில் இருக்கிற இந்த சிவாஜி நகரோட வெஹிக்கல் ஸ்கிராப்புக்கு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு வெஹிக்கல் ஸ்கிராப் தான் இந்த இடம். இந்த இடத்துல கிடைக்காத வண்டி பார்ட்ஸே இல்லை. ஷோரூமில் கிடைக்காத பார்ட்ஸ் கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அரிசி பருப்பெல்லாம் விற்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வண்டியோட பார்ட்ஸை கோவி விற்பாங்க. வண்டியோட பார்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகணும், இல்லைன்னா உங்களை சரியாக ஏமாற்றி தொப்பி போட்டு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இது. ஒரு வழியாக நம்ம டிங்கர் நம்ம வண்டியோட பிளாட்ஃபாரத்தையும் வண்டியோட டூல் பாக்ஸோட மூடியும் தேடி பிடிச்சி வாங்கிட்டாரு. 2 ஒரிஜினல் பார்ட்ஸாக இருந்ததால் அவர் சந்தோஷமாக திரும்பி வாபஸ் வந்துட்டார். இப்போ நம்ம டிங்கருக்கு வண்டியோட பார்ட்ஸ் கிடச்சிடுச்சு. வண்டியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபாரத்தை வண்டியை படுக்க வச்சு அதில் மார்க்கிங்ஸ் போடுறாரு. எந்த இடத்துல அந்த பிளாட்ஃபாரம் க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகணுன்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பிளாட்ஃபாரமாக வண்டியில் வச்சு மார்க் பண்ணுறாரு. மார்க்கிங் கரெக்டாக வரலன்னா பிளாட்ஃபாரம் கரெக்டான இடத்துல உட்காராது. இப்போ நம்ம டிங்கரோட ஆயுதத்தை கையில் திரும்பி எடுக்கிறாரு. பிளாட்ஃபாரம் இருந்த இடத்துல இருக்கிற மிச்ச மீதி துரு எல்லாத்தையும் இந்த நெருப்பை வச்சு அவர் உருக்குறாரு. உருக்கி எடுத்ததுக்கப்புறமா அவர் போட்ட மார்க்கிங்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஹோல்ஸ் போடுறாரு. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 சைஸ் போல்ட்டை வச்சு அந்த வாங்கிட்டு வந்த புது பிளாட்ஃபார்மை ஃபிட் பண்ணுறாரு. ஃபிட் பண்ணுறதுக்கு முன்ன ஒரு தடவை அந்த பொசிஷனெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுறாரு. டிங்கர் அவரோட வேலையில் ரொம்பவே கவனமாக இருப்பார். இந்த வண்டியை பார்த்தவங்க எல்லாருமே இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாதுன்னு தான் நினச்சாங்க. இந்த வண்டியோட மதிப்பே இந்த காலத்து ஆளுங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வண்டிங்களுக்கு கம்பேர் பண்ணால் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. இதுக்கு ஆயில் கூட நீங்கள் மாற்ற வேண்டியதே இல்லை. ஆயிலே இல்லைன்னா கூட நீங்கள் பெட்ரோலுக்கு ஒரு 40 ml ஆயிலை போட்டிங்கன்னா போதும், இந்த வண்டி ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு இன்ஜின் சீஸே ஆகாது.
பனி காலத்துலேயும் ஒரே கிக்லேயே இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த காலத்து ராஜாவோட ஒரு குதிரை பேர் தான் சேதக். அந்த பேரை தான் இந்த வண்டிக்கு வச்சுருக்காங்க. ஒரு வழியாக நம்ம டிங்கர் ஹோல்ஸ் போட்டு முடிக்கிறாரு. வண்டியோட பாடி ஹெவி கேஜ்ன்றதுனால இதுக்கு ஹோல்ஸ் போட ரொம்ப நேரம் இழுக்குது. இப்போ நம்ம டிங்கர் 10 சைஸ் போல்ட்டை வச்சு நம்ம பிளாட்ஃபாரத்தை ஃபிட் பண்ணுறாரு. பிளாட்ஃபாரத்தை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஸ்டாண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டிங்கர் வண்டியை வாஷிங்க்கு அனுப்புகிறாரு. வாஷ் ஆகி வண்டி திரும்ப வந்ததுக்கப்புறமா நம்ம டிங்கர் வண்டியில் இருக்கிற எல்லா இரும்புக்கும் ரெட் ஆக்சைடை போட்டு க்ளீனாக பூசுகிறாரு. திரும்ப அது துரு பிடிக்காத இருக்கிறதுக்கு ரெட் ஆக்சைடு பூசுகிறாரு. இப்போ நம்ம டிங்கர் வண்டியில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டையையும் இரும்பை வச்சு வெல்ட் பண்ணுறாரு. ஒரு இடம் விடாமல் க்ளீனாக ஃபுல் வண்டியை வெல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம டிங்கர் இன்னொரு தடவை வண்டியை செக் பண்ணுறாரு. வண்டியோட பிளாட்ஃபாரத்தை இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ வண்டியோட மட்கார்டில் கை வைக்க போகிறாரு. வண்டியோட மட்கார்டு ரொம்பவே அடிபட்டு இருக்கிறதுனால அதை தட்டியே ஒரு ஷேப் கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம டிங்கர் கையில் ஆயுதத்தை எடுக்க போகிறாரு. கையில் இரும்பையும் கண்ணில் நெருப்பையும் வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம டிங்கர் வண்டியில் இப்போ கையை வச்சு அவரோட திறமை என்னன்னு காட்ட போகிறாரு. வண்டியோட மட்கார்டில் இப்போது சுத்தியை வச்சு தட்டியே அதோட ஷேப்பை திரும்பி கொண்டு வர போகிறாரு. 2 ஹவரை தட்டினதுக்கப்புறமா நம்ம வண்டியோட பாடி ஷேப்புக்கு வந்துடுச்சு. நம்ம வண்டியோட பாடி ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வண்டியை நம்ம டிங்கர் பாய்கிட்ட ஒப்படைக்க போகிறாரு. பாய்க்கு பாடி தான் எல்லாமே. பாடினா எந்த பாடின்னு யோசிக்கிறீங்களா? அது நம்ம பாடி இல்லை, வண்டியோட பாடி. இவர் தான் நம்ம பாய். பாய்க்கு பாடி லைன் தான் எல்லாமே. வண்டியோட பாடியில் பட்டி போடுறது தான் இவரோட வேலை. நம்ம பாய் துபாயிலேயே பெரிய பெரிய காரங்களுக்கெல்லாம் பட்டி போட்டிருக்காரு, பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இவரும் ஒரு திறமையான ஆள் தான். டிங்கர் பாடியோட சொட்டையை தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பாய் பட்டி போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாடி ஃபில்லரை போட்டதுக்கப்புறம் நம்ம பாய் அதை காய விடுறாரு. 24 மணி நேரம் அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம பாய் தண்ணியை ஊற்றி அதை ஒரு 80 கிரேட் சாண்ட் பேப்பர்னால் வச்சு தேக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாடி ஃபில்லரை போடுறதே வண்டியோட சின்ன சின்ன சந்துங்க கவர் ஆகிறதுக்கு தான். சந்துங்க கவர் ஆனதுக்கு பிறகு வண்டியில் இருக்கிற மிச்சம் மீதி பாடி ஃபில்லரெல்லாம் தேய்ச்சியே எடுக்கிறாரு. பாடியோட ஒரிஜினல் பெயிண்ட்டையும் அவர் சாண்ட் பேப்பரை வச்சு டல் பண்ணுறாரு. ஒரிஜினல் பெயிண்ட் டல் ஆனதுக்கப்புறம் தான் அது மேலே உட்கார போகிற பெயிண்ட் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பாய் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள நம்ம டிங்கர் வண்டியோட மிச்சம் இருக்கிற பார்ட்ஸை ரெடி பண்ணுறாரு. பைனெட்டில் இருக்கிற துரு பிடிச்ச இரும்பை நம்ம டிங்கர் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஹெவி கேஜ் மெட்டில் வச்சு வெல்ட் பண்ணுறாரு. வெல்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பாய் இருக்கிற பைனெட்டும் மற்ற பார்ட்ஸுக்கும் சர்ஃபேஸர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாய் எந்த வேலை செஞ்சாலும் ரசித்து செய்வார். சர்ஃபேஸரையே மினிமம் 3 கோட்டாச்சு கவர் பண்ணுவார். பெயிண்ட்டை ஒரு 4 கோட்டாச்சு கவர் பண்ணுவார். அப்போ தான் வண்டியில் பெயிண்ட் திக்காக இடம் பிடிக்கும். பாய் சர்ஃபேஸரை அடித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம டிங்கர் ஒரு தடவை பாடியை செக் பண்ணுறாரு. க்ளீனாக அதை இன்னொரு வாட்டி கவர் பண்ண சொல்கிறாரு. சர்ஃபேஸர் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பாய் திரும்ப அந்த பாடியை தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேய்ச்சி முடித்து செகண்ட் கோட்டுக்கு வராரு. ஒரு வழியாக நம்ம வண்டியோட பாடி ஃபுல்லு சர்ஃபேஸரால் கவர் ஆகுது. இப்போ நம்ம வண்டியோட பாடி க்ளீனாக கவர் ஆகிருக்கு. இப்போ வினோதம் நம்ம பாயும் வண்டியோட பாடி லைனை கையை வச்சு க்ளீனாக செக் பண்ண போகிறாங்க. ஒரு உண்மையான டிங்கருக்கு ஒரு வண்டியோட பாடியில் கையை வச்சு இப்படி தேய்க்கும் போது தான் அதோட ஸ்மூத்னஸ்ஸை ஃபீல் ஆகும். எப்படி இருந்த துரு பிடிச்ச வண்டி இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. சர்ஃபேஸர் காஞ்சதுக்கப்புறமா இதை பெயிண்ட் ஜாப்புக்கு அனுப்ப போகிறாங்க. வண்டியோட ஓனர் வித்தியாசமான ஒரு சில்வர் கலரை கேட்டு இருக்கிறதுனால நம்ம டிங்கர் பெயிண்ட் கடைக்கு பெயிண்ட் வாங்க வராரு. ரொம்ப நேரம் பெயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா நம்ம டிங்கருக்கு ஒரு வித்தியாசமான சில்வர் கிடைக்குது.
வண்டிக்கு பெயிண்ட் மட்டும் அடித்தா பத்தாது, அது மேலே ஒரு நல்ல குவாலிட்டி லேக்கர் அடித்தாதான் அது கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும். 2 கோட் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா நம்ம பாடி லைனை இன்னொரு தடவை செக் பண்ணுறாரு. பாய்க்கு பாடி லைனில் பிரச்சனை, அதனால் இன்னொரு தடவை எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பட்டி போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வழியாக பட்டி போட்டு முடித்ததுக்கப்புறமா வண்டியை தேய்ச்சி ஃபைனலாக 2 கோட் பெயிண்ட் அடித்து அது மேலே லேக்கரிங் அடித்து காய வைக்கிறாங்க. பாயும் டிங்கரும் ஹெவி கோட் பெயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வண்டியில் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆச்சுனாலும் பெயிண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வழியாக பெயிண்ட் ஜாப் முடியறதுக்குள்ளே நம்ம பெருமாள் அண்ணன் டயரை ரெடி பண்ணி வைக்கிறாரு. இப்போ நம்ம பெருமாள் அண்ணன் பாடியோட எல்லா பார்ட்ஸும் ஃபிட் பண்ணுறாரு. இப்போ எல்லாரோட மனசுலேயும் 2 வருஷமாக நின்றுட்டு இருந்த இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்றது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு இடமே கொடுக்காத இந்த வண்டியோட ஓனர் வண்டிக்கு பெட்ரோல் பண்ணுறாரு. அதிர்ஷ்டவசமாக இந்த வண்டி ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஓனர் மூஞ்சில் இருந்த குஷி எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. ஒரு வழியாக வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இந்த வண்டியை யாராலையும் பிடிக்கவே முடியாது. பார்த்தீங்கல்ல நம்ம வண்டியை எந்த அளவுக்கு ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதே மாதிரி தான் பெங்களூரில் நிறைய பேர்கிட்ட சென்டிமெண்ட்டான வண்டிங்க இருக்குது. அந்த வண்டிங்களும் துரு பிடிச்சி ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்கும், ஸ்டார்ட் கூட ஆகாது. அந்த மாதிரி வண்டிங்களை எங்கே ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம வினோத் இருக்கார், அவரோட கான்டாக்ட் நம்பரை இங்கே மேலே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் அவரோட நம்பர். உங்களோட வண்டி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் இவர் ரீஸ்டோர் பண்ணி தருவார். இன்றைக்கி நம்ம ரீஸ்டோரேஷன் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்காக நான் கொண்டு வர போகிறேன். ரீஸ்டோரேஷன் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரீஸ்டோரேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுறேன். கிளம்புறதுக்காக நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் சோமு, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஓஹோ சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லவ் யூ கைஸ், டேக் கேர்.